ஹாய், ஹலோ, வணக்கம் புதுக்கோட்டை மக்களே. இது உங்கள் கிருஷ்ணா வீட்டுமனை சந்தை சேனல். இப்போ உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் உங்கள் லொக்கேஷனில் வெறும் 23 லட்சத்தில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு வீடு கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த வீட்டோட அளவு, இந்த வீட்டோட சிறப்பு அம்சங்கள் என்னன்றதை இப்போ அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வீட்டோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் 400 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா கொடுத்து உங்களுக்கு ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல பக்கவான வீடாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த வீட்டோட என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த வீட்டோட ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பார்க்கிங்க்கு சுமார் ஒரு 10x30 லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பார்க்கிங்க்கு 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்டன்ஸ் வைக்கிற மாதிரி தோட்டம், நம்ம எல்லா வகையான செடிகள் வச்சுக்கலாம், எல்லா வகையான பிளான்ட்ஸ் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ்லுமே இதுலேயே வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து மெயின் அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டோட எலிவேஷன் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு உங்களுக்கு கிழக்கு பார்த்துருக்கிறதுனால வாஸ்துப்படி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாமே வந்து கட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த வீட்டோட அம்சங்கள் என்னன்றதை நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹாலுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3x7 சைஸில் உங்களுக்கு சிங்கிள் டோராக கொடுத்துருக்காங்க. வித் கார்விங் டிசைனோட வித் ஸ்பெஷல் லாக் கூட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10x15 சைஸில் நல்லா ஸ்பேசியஸான ஹால் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 4x4 ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜன்னலோட கிரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 mm திக்னஸில் உங்களுக்கு கிரில் கொடுத்துருக்காங்க. ஐமேக்ஸ் ஸ்கீல் இருக்குது. அதே மாதிரி எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இதே மாதிரி 3 சைடு வந்து லைட் கலர் கொடுத்து ஒரு சைடு வந்து டார்க் ஷேடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு டிவி பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து வேகா சுவிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4x2 டைல்ஸ் வந்து நம்மளுக்கு ஹாலில் ஃபுல்லாக மட்டும் கிடையாது, இந்த வீட்டோட ஃபுல் எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4x2 டைல்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடு ஸ்கட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4-5 திக்னஸில் உங்களுக்கு ஸ்கட்டிங் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன். வாங்க கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டோட கிச்சனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரானைட் கொடுத்து அந்த கிரானைட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்னர்ல இருந்து எட்ஜ் நர்சிங்லாம் கொடுத்து உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரானைட்லேயே நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் டேப் லைன் கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் இந்த கிச்சனோட வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ஒரு 4 அடி ஹைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதில் 2x2 ஜன்னல் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு இந்த ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் கடப்பாக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3/4 அடிக்கு 5 அடி லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஸ்பேஸாக பிரிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு டாப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.5 அடி லென்த்தில் வந்து சன்சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப்ல உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிச்சன்ல இருந்து நம்மளுக்கு அந்த வீட்டோட புகையெல்லாம் வெளியே போகிறதுக்கு, சமைக்கும் போது வர புகையெல்லாம் வெளியே போகிறதுக்கு எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்னி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹாலு கிச்சனையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம், அதாவது இந்த ஹாலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மாஸ்டர் பெட்ரூமை பார்த்தாலே தெரியும் இவ்வளோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். வாங்க பார்க்கலாம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமோட டோரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் டோராக கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமில் என்ன சைஸ்ன்றதை வாங்க பார்க்கலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 10x12 ஸ்பேசியஸான பெட்ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 4x4 ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக 5 ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் வந்து உங்களுக்கு கடப்பாக்கள் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரே லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் 12 அடி லென்த்துக்கு 2 அடி அகலத்தில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் இந்த ரூமோட ஏசி ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 32 ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவிச்சஸ் இருக்குது. ஏசி ப்ரொவிஷன் நம்மளுக்கு டாப்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது மாஸ்டர் பெட்ரூமு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட காமன் டாய்லெட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்த வீட்டோட நம்மளுக்கு சின்னதாக ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் ஏரியா கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாஷிங் மிஷின் டேப்பு, அவுட்லெட் போகிறதுக்கான பைப் லைனு, அதோட சுவிச்சஸ் எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த வீட்டோட காமன் பாத்ரூம் ஓப்பன் பண்ணோம்னாக்கா
கிட்டத்தட்ட 10 அடி ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு, ஹேண்ட் ஷவர், வால் மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் வாட்டர், ஹாட் வாட்டருக்கு அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து வால் மிக்சர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோப்பு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஸ்லாப் வந்து ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. இந்த வீட்டு பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 அடி ஹைட்டுக்கு டைல்ஸ் ஃபுல்லாகவே வந்து லேயிங் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 கல்சின்ற சைஸில் உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாத்ரூம் வென்டிலேஷன் 2x2 வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளூவர் கிளாஸஸ் கொடுத்து ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது இந்த வீட்டோட ஸ்டெப்ஸ் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி அகலத்தில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் வே மாதிரி உங்களுக்கு ஒரே இதாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்ல வந்து கிரில் ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. டேங்கை பொறுத்த வரைக்கும் 750 லிட்டர் கெப்பாசிட்டி ஒயிட் டேங்க்கு. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாக்கா நம்ம திருச்சி புதுக்கோட்டை என்ஹெச்சில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னாக்க கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். இந்த வீடை உங்களுக்கு சொந்தமாக்குங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வகையான வீடு சம்பந்தமான எல்லா வகையான அப்டேட்டுகளுக்கும் நம்ம வீடு வீட்டுமனை சந்தை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் எந்த மாதிரியான பட்ஜெட்டில் தேவைன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் கிருஷ்ணா வீடு வீட்டுமனை சந்தை சேனல். நன்றி.